அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். அது ஏன் சுக்கிர பெயர்ச்சி? இந்த மாதம் முழுவதும், இன்னும் சொல்ல போனா வருட பிறப்பு வரம் வர அளவுக்கு சுக்கிரன் மீன ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். ஆனாலும் வக்ரமும் வக்ரமற்ற தன்மையும் 2 நிலையிலையும் அவர் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான நற்பலன்கள் வரப்போகுது? அதுவும் இல்லாம சுக்கிரன்கிறவர் யாரு? ஆடம்பர தேவைகள், அருள் மிகுந்த வாழ்க்கை, பொருள் மிகுந்த வாழ்க்கை, செல்வம், செல்வாக்கு, அதே மாதிரி கம்பீரமான தோற்றம், அதிகாரமான தோற்றம் இல்ல, கம்பீரமா அப்படியே கெத்தா வந்து நிக்கிறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை கொடுக்கறது சுக்கிரன் தான். அதே மாதிரி திருமண ஆசைகள், காதல் வயப்பட வைக்கிறது. அதுவும் இல்லாம தேவையில்லாத ஆசைகள், அபில ஆசைகள், அதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகளை கொடுக்குற அனைத்து விஷயங்களும் சுக்கிரனுக்கே பொருந்தும். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒரு நீண்ட காலம் மீனராசியிலே சஞ்சரிக்கிறனால எத்தன்மையில நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது, எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிக்கும் சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, உங்க ராசி அதிபதி அதுவும் இல்லாம 6ஆம் அதிபதி 2 பேரும் எங்கே பரிவர்த்தனை ஆகிறாங்க? 4, 6ல பரிவர்த்தனை. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா முதல்ல அது என்னங்கிறத ஒரு ஆய்வுக்கு எடுங்க. பூமி சார்ந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒரு ஆய்வுக்கு எடுங்க. அதே மாதிரி ஹவுசிங் லோன் எதுவும் கட்டாம இருந்துச்சுன்னா சரியா பண்ணிருங்க. அதாவது உங்களால இதெல்லாம் சமாளிக்க முடியும், இந்த நேரத்தில் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுனாலதான் ஆய்வுக்கு எடுங்கன்னு சொல்றேன். ஏன் 2 பேரும் நீச்சமா இதாகல, உச்ச நிலையில, அதாவது ஒருத்தர் உச்ச நிலையிலையும் ஒருத்தர் ஆட்சி நிலையிலையும் பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? உங்களால இந்த நேரத்துல சமாளிக்க முடியலன்னா வேற எந்த நேரத்திலையும் சமாளிக்க முடியாது. நிறைய பேரு சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நான் கோர்ட்ல கேஸ் ஆகிருக்கு, எனக்கு இந்த நேரத்துல தீர்ப்பு வரப்போகுது, எப்படி இருக்கும் யோசிக்கவே வேண்டாம். ஜனனகால ஜாதகத்துல நினப்பு தசாபுத்தி நல்ல நேரமா இருந்துச்சுன்னா இப்ப உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் தான், பாதிப்பே இருக்காது. உங்க பக்கம் தான் தீர்ப்பு வரும், நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா, பழுது இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல சர்வீஸ் பண்ணுங்க. வண்டியை சர்வீஸ் பண்றவங்க நிறைய பேர் இது பண்ணுங்க. வண்டியில பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல சர்வீஸ் பண்ற தன்மை வரும், அதெல்லாம் பண்ணுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி புதிய வாகனம் வாங்குற தன்மை நிகழும். லோன் போட்டு புதுசா வாகனம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. அதே மாதிரி லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. இல்லாட்டி ஏற்கனவே ஒரு இடத்த வச்சிருப்பீங்க, புதுசா வாடகை வீடு கட்டலாமா, பினான்சியலா நான் எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கேன்னு நினைக்கிறவங்க லோன் போட்டு வீடு கட்டுவீங்கிறதோட நான் வாடகை வீடு கட்டலாமா, வாடகை இந்த இடத்துக்கு அதிகமா வாங்கலாமா, வெறும் தர வாடகைக்கு விடலாமா, அந்த மாதிரி வாய்ப்புகள் தனுசு ராசியினருக்கு இந்த நேரம் வரும். ஏன் 4ஆம் அதிபதி 6லயும் 6ஆம் அதிபதி 4லயும் அப்படின்னா என்ன? ஒத்திகைக்கு விட்டு சம்பாதிக்கிற மாதிரி பரிவர்த்தனை யோகம் தானே. அது என்னோடதுதான், நான் பயன்படுத்த முடியாது. அது எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி எனக்கு வாடகை தந்துரு, அந்த மாதிரி தன்மை. ஒண்ணு நீங்க லோன் கொடுக்குற மாதிரி இருக்கணும், இல்ல லோன் வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு இப்ப நிகழுது, பாதிப்பற்ற தன்மை. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருந்தால் அது இந்த நேரத்துல தெளிவுக்கு வரும். ஏன் 5ஆம் அதிபதிக்கு 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் என்ன சுபகர்த்தாரி யோகம் வேலை செஞ்சு பூர்வீக சொத்துல உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யும். அதுவும் இல்லாம 5ஆம் அதிபதி 7ல இருந்து ராசியை பார்க்கறனால பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி. அதே மாதிரி கல்வி ஃபர்ஸ்ட் கிளாஸ், பள்ளி பருவ மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் எடுப்பீங்க, பயப்படவே வேண்டாம். உங்க ராசி அதிபதி 6ல இருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல. ராசி அதிபதி 6ல 6ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. அப்ப பள்ளி மாணவர்கள் போட்டித் தேர்வுல இப்ப இருக்கணும். அதாவது 6ஆம் இடம் தான் போட்டியே. நீங்க 6ஆம் இடத்துல போட்டி போடுற இடத்துல இருக்கீங்க, 6ஆம் அதிபதி உச்சமாயிட்டாரு, போட்டி கடுமையா இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு முன்னாடி வருவீங்க. அதுக்கு குரு பகவான் உதவி செய்வார், உங்க ராசி அதிபதி உதவி செய்வார். அதுவும் மோஸ்டா அந்த மூல நட்சத்திரக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவீங்க. ஏன்? அவங்க நட்சத்திராதிபதி 10ல இருக்கிறாரு, சுக்கிரன் பார்வையில இருக்காரு, குரு பார்வையில இருக்காரு. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் மார்க் நான் தானே பேரே எடுப்பீங்க நீங்க மூல நட்சத்திரக்காரர்கள். ஜனனகால ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்து 4ஆம் அதிபதி நல்லா இருந்து லக்னாதிபதி வலுத்து இருக்கும் போதுல நீங்க ஃபர்ஸ்ட் மார்க், எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல யாரும்
நீங்க ரேஸ் ஓட்டுறவங்க கிடையாது, ஆப்போசிட்ல வர்ற வண்டியை பார்த்துக்கோங்க. ஏன் இது ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. நீங்க வண்டியை கரெக்டா தான் ஓட்டிட்டு போவீங்க. எதிர்கால இருக்க ஒழுங்கா ஓட்டாம வந்து நம்ம மேல விடுவேன். நம்ம அவனை திட்டினாலும் அவன் பண்ணதுதான் சரி, நம்ம பண்ணது தப்பு நியாயப்படுத்துவேன். இது காரணம் ராகு. நீங்க குரு, ராகுவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. 4ஆம் இடத்துல ராகு வரும்போதுல தன்னால் சொத்து பிரச்சனையை உருவாக்குனவரே ராகுவா தான் இருப்பாரு. இப்ப அந்த ராகுவை வந்து சமாளிக்கிறதுக்கு சுக்கிரன் வராரு, உச்ச சுக்கிரன் வராரு ராசிக்கு. அப்புறம் என்ன, இந்த 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேயா அப்படிங்கிற ஒரு தன்மை. வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி எதுவும் பாதிப்பு இருக்காது. நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை. உயர்கல்வி பிரமாதமா இருக்கும். ஏன், 9ஆம் அதிபதி யாரு உங்களுக்கு? சூரியன். சூரியன் எங்க இருக்காரு? இப்ப வந்து மாசி மாசத்துல வந்து சூரியன் அங்கே வந்துருவாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு வருவாரு. நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற ஒரு பேர்லயே கொண்டு வரும். பங்குனி இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிற வரையுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த பாதிப்பு இருக்காது. நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை. உயர்நிலை கல்வி படிக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு சிறு சிறு மன உளைச்சல் ஏற்பட்டாலும் நல்லா இருக்கும். நீங்க நினைச்சது, அதாவது முடிவுக்கு வர்ற தன்மையில கொண்டு வந்துருவீங்க. நீங்க எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இந்த டெஸ்ட் எழுதுவீங்கல்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாம், இந்த மாதிரி உங்களுக்குலாம் இந்த பங்குனி மாசம் முடிகிற வரையும் ஒரு அற்புதமான நேரம், கொடுக்குற நேரம் இது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா நீங்க எங்கே கவனமா இருக்கணும், உங்க ஜனனகால ஜாதகத்துல இந்த விஷயம் எனக்கு நடக்குமா நடக்காதான்னு முதல்ல ஆய்வு பண்ணிட்டு இறங்கணும். போட்டித் தேர்வுல நான் இப்ப ஜெயிக்க போறேன், இப்ப எல்லாரும் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, நமக்கு டாக்டராக விதி இல்லைங்கும் போது நம்ம நீட் எக்ஸாம் எழுதுனா எப்படி போட்டித் தேர்வுல ஜெயிக்க முடியும்? பாஸ் ஆயிருப்போம், ஆனா ரிசல்ட் வந்து மார்க்கு அந்த டாக்டர் ஷீட் வாங்குற மாதிரி இருக்காது. பாஸ் ஆயிருவோம், ஆனா அந்த டாக்டர் சீட் வாங்குற அளவுக்கு மார்க் இருக்காது. இதைத்தான் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு அரசாங்க வேலைகள் ஜனநாயகத்துல அரசாங்க வேலைக்கு போற விதி இருக்காது, நீங்க எழுதிருப்பீங்க, பாஸ் ஆவீங்க, அந்த வேலைக்கு போற மார்க் உங்கள்கிட்ட இருக்காது. இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜனநாயக ஜாதகம் உண்மையிலே ஒரு சப்போர்ட் பண்ணும்போது நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இதுவும் கலைத்துறையினர்ல இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் உண்மையிலே வாய்ப்புகள் தேடி வரும். மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஏன், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, சுக்கிரன் தான் மீடியா, 4ஆம் இடத்துல உச்சம். அப்ப மீடியால ஓன் மீடியா கிரியேட் பண்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, ஆனா மீடியால ஒர்க் பண்றவங்க, வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். இந்த மாதிரி யூடியூபர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் இது. சுக்கிரன் உச்சமாக நேரம்னா தனுசு ராசினருக்கு ஒரு நல்ல நேரம். அதுவும் ராகுவோட இணைகிறார் பாத்தீங்களா, பிரம்மாண்டமா காமிச்சிருவாங்களே, இவன் தான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. அதே மாதிரி கவிதை நேயத்தோட இருக்கும் போதுல ஒரு அற்புதமான காலம். கவிதையாளர்கள், கவிஞர்கள், தமிழ் இலக்கணம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை. கல்வித்துறை, கலைத்துறை, போக்குவரத்து துறை, அதே மாதிரி நகைக்கடை, அடகு கடை, இது இல்லாம திருமணம் சார்ந்த அமைப்புல இருக்கு, திருமணம் அந்த மேரேஜ் புரோக்கர்ஸ், அதே மாதிரி திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலையும் பார்க்குறவங்க, இந்த பந்தல் கால் போடுறவங்க தனுசு ராசினரா இருந்தா உங்களுக்கு தொழில்ல ஒரு குறையும் வராதுங்க. இந்த நேரத்துல தொழில் ஸ்தானமே அமோகமா வேலை செய்யும், பாதிப்பே இருக்காது. வக்கீல் துறை, ஆசிரியர் துறை, பேங்க் துறை, இந்த துறையில இருக்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும், ஆனா பதவி உயர்வு கிடைக்காது. ஏன்னா இவ்வளவு நேரம் கரெக்டா சொல்லிட்டு இப்ப ஏன்னா உங்களுக்கு அந்த பதவி உயர்வுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் வரும், அந்த ராகு வந்து அதை தடுக்க நினைப்பார். உச்ச சுக்கிரனோட ராகு நேரார்ல, 6ஆம் அதிபதியோட ராகு, பதவி உயர்வு வரும்போதுல அதை யாராவது பிடிச்சி இழுக்கிற மாதிரி உள்ள தன்மை. உங்களுக்குலாம் நல்ல நேரம் தான், ஆனா கொஞ்சம் சற்று இழுக்கும், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு தன்மையும் உங்களுக்கு வரும். அதாவது யாருக்கு இந்த பதவி உயர்வு மாதிரி கிடைக்கும், ஆனா அதை யாராவது பிடிச்சி இழுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் சொல்றேன் பாத்தியா, அவங்களுக்கெல்லாம் பிராண்டுங்கிற மாதிரி தன்மை கிடைக்கும். இதெல்லாம் யார் யாருக்கு இந்த பிராண்டுங்கிற பேர் யாருக்கு? பேங்கிங் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு, வாத்தியார் துறையில இருக்கிறவங்களுக்கு, ஜுவல்ஸ் ஷாப் சொந்தமா நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். மற்றபடி நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை. நெகட்டிவ்னு பார்த்தா எங்கே தெரியுமா,
தாயாருடைய உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும். வேற எங்கேயும் இல்லை. தாயாருடைய உடல்நிலையோட தந்தை உடல்நிலை தான் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். அந்த 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்படிங்கும்போது தந்தைக்கு என்ன பாதிப்பு வரும்? கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் மாத்திரை, ஹெவி டோசேஜ் மாத்திரை அப்பாவுக்கு வந்து கன்சியூம் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு செக்அப், கிரியாட்டின் செக்அப் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பாதிப்பே இல்லை தொழில்துறையில. ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி 10ல இருக்கிறார். அந்த திருமணம் சார்ந்த அமைப்பு, நகை சார்ந்த அமைப்பு, ஆசாரி, அதாவது நகை ஆசாரி, பொன் ஆசாரியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய இந்த நேரத்துல கமிட்மெண்ட்ஸ் வரும், நிறைய நகை வரும், ஆர்டர் வரும். நீங்க நகை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தன்மை நிகழ்ந்துகிட்டே இருக்கும். என்னடா உட்கார விட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற பங்குனி மாசம் முடிகிற வரை அந்த தன்மை இருக்கு. அதே மாதிரி விநாயகர் கோயில் சம்பந்தப்பட்ட இடத்துல பூக்கடை வச்சிருக்கீங்களா, உங்களுக்கும் ஒரு நல்லா இருக்கும். தனுசு ராசினர் விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல பூக்கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம திருவிழா வர நேரங்கிறதுனால பொதுவாகவே நல்லா இருக்கும். கோயில் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு. ஏன்? கேது வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறனால, சுக்கிரன் பார்க்கறதுனால, சுக்கிரன் தான் பூ, அலங்கார பொருள் எல்லாமே. அதே மாதிரி இந்த அலங்கார பொருள் வச்சிருக்க கடைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம். தொழில் ரீதியா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதம். திருமண அமைப்பு கொஞ்சம் பாதிச்சு மாதிரி இருந்தாலும் நல்ல முறையை தரும். குரு ராசிக்கு வந்துடட்டும், 7க்கு வந்துடட்டும், மிதுன ராசிக்கு வந்துடட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுவோம். திருமணம் சார்ந்த அமைப்பு. பூராட நட்சத்திரக்காரர்கள், உங்க நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் 4 பரிவர்த்தனை. பூமி பாக்கியம் உண்டு, வீடு கட்ட போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ், பள்ளி மாணவர்களா இருந்தா படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆக போறீங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுல வெற்றி, எல்லாமே நீங்க தான். சொன்ன அனைத்து பாசிட்டிவ் விஷயங்களும் பூராட நட்சத்திரக்காரர்கள் தான். பள்ளி மாணவர்களோட தொடர்புல இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல பேரு. அதே மாதிரி பள்ளி போட்டித் தேர்வு எழுதுறீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல மார்க். அதே மாதிரி சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரத்துல ஒரு பூமி பாக்கியம் உங்களுக்கு உண்டு. வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் உண்டு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுல ஏதோ சிறந்து நான் விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவும் உங்களுக்கு உண்டு. எல்லா வகையிலையும் பிளஸ்ஸா இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்? உங்க நட்சத்திராதிபதி உச்சம், உங்க ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகம் 6ல, எல்லாமே நல்லா இருக்கும். பல பேர்ல முன்னாடி வந்து நின்று நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு காட்டுற நேரம். திருமண அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த நேரத்துல திருமணத்துக்கு வந்து பொண்ணு பாக்குறவங்களா இருந்தா, பையனா இருந்தா, பொண்ணு பாக்குறவங்களா இருந்தா பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அமையும். பொண்ணா இருக்கும்போது பையனை தேடுறீங்களா, ராசிக்கு எல்லாம் செவ்வாய் வருது, அதனால கொஞ்சம் கோவக்காரரா வருவாரு. பூராட நட்சத்திர பெண்களுக்கு கோவக்கார கணவர் இந்த நேரத்துல அமைய நேரம் வாய்ப்பு இருக்கு. எந்த குறையும் இல்லாம நல்ல முறையில இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்லை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்க பாட்டுக்கு எதா இருந்தாலும் ஸ்டெப் எடுத்து போய்கிட்டே இருக்கலாம். அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க நட்சத்திராதிபதி சூரியங்கிறனால அரசு துறையில இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். ஏன்? 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை. அப்படின்னா என்ன? அதிகமான வேலைகள் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த வேலையை நீங்க சரியா பாக்குறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது நீங்க பார்க்கலன்னா என்ன நடக்கும்? உங்களை வெளில போடான்னு சொல்லுவாங்க. வெளில போடான்னு சொல்ல மாட்டாங்க, டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பர் நடக்கும் உங்களுக்கு, அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அரசு வாத்தியாரா இருந்தீங்கன்னா நீங்களும் கவனமா இருந்துக்கங்க. இல்ல நான் அரசு போக்குவரத்து துறையில இருக்கீங்களா, வர்ற பயணிகள்கிட்ட கனிவா பேச கத்துக்கங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க பயணம் பண்றாங்களோ உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. நெகட்டிவா சொல்லணும்னு என்னோட நோக்கம் இல்லை. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 6ஆம் அதிபதி பரிவர்த்தனைங்கிறனால அந்த பயணிகள் வந்து உங்க மேல கடைசா, இது காரணம் ராகு தான், வேற யாரும் இல்லை. அந்த ராகு உங்க மேல கடைசா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி விட்டு போனாங்க. அந்த பெரிய ஆளாகணுங்கிறது உண்மைதான். அந்த பெரிய ஆளாகிறது எப்படி காட்டும்? நெகட்டிவா காமிச்சிட்டு போயிடும். அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.